ஒரு மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்கிறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி வாழ்கிறான், அந்த உலகத்திற்கு அவனுடைய காலத்துக்கு அப்புறம் என்னத்தை விட்டுட்டு போறான், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்றப்ப அவனுடைய சந்ததிக்கு இல்லை, ஒட்டுமொத்தமா உலகுக்கு என்ன மெசேஜ், எதை விட்டுட்டு போறான் அப்படிங்கிறதா முக்கியம். அப்படி வாழ்ந்த ரொம்ப சில பேர் இருக்காங்க. வாழ்ந்த காலம் கொஞ்சமாக இருக்கும், ஆனா அவங்க அந்த காலத்துல செஞ்ச சாதனைகளும் இந்த உலகத்திற்கு அவங்க சொன்ன விஷயங்களும் மிகப்பெரியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு. அவர் வாழ்ந்தது வெறும் 40 வயசு வரைக்கும் தான். ஆனா அந்த 40 வருஷத்துல இன்னும் 400 வருடங்களுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு பல நல்ல விஷயங்களை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை, ஒரு ஆழமான கருத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரு சுவாமி விவேகானந்தர். அவரை பத்தி தான் இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ஒரு ராஜாவை சந்திக்க போயிருந்தார். அதாவது இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆல்வா அப்படிங்கிற ஒரு சமஸ்தானத்துடைய மன்னரை சந்திக்க போயிருக்காரு சுவாமி. அந்த மன்னர் கொஞ்சம் மேற்கத்திய நாட்டம் உள்ளவர். பிரிட்டிஷ்காரங்களோட பழகி அவங்க கூட டின்னர் சாப்பிட்டு பார்ட்டி பண்ணி அப்படின்னு அந்த ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல விரும்பக்கூடியவர். அதனால இந்து ட்ரெடிஷன்லையும் அந்த கடவுள் நம்பிக்கையிலையும் அவருக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. இதெல்லாம் ஒரு கிண்டலும் பண்ணியிருந்தார். இதை சுவாமி கிட்ட கேட்கவும் ஒரு கேள்விகளாகவும் கேட்டாரு. இந்த மாதிரி உருவங்களை வழிபடுறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுல என்ன இருக்குது? ஒரு மூட நம்பிக்கையாக, ஒரு மனத்தனமாக உங்களுக்கு தெரியலையா? ஒரு கல்லை போய் நம்ம கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை சுவாமி கிட்ட கேள்வியாக கேட்டாரு. இதை கேட்டுட்டு சுவாமி அவருக்கு பதில் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவருக்கு பதில சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ற மாதிரி அடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சாரு சுவாமி. அதாவது இவருடைய ராஜாவுடைய கேள்விகள்லயே, ராஜாவுடைய பாணியிலேயே அவருக்கு பதிலாக அவன் பொருள் எடுத்து அவனையே போட்டதுங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சுவாமி செஞ்சாரு. இந்த சுவாமியும் ராஜாவும் பேசிக்கிட்டு அந்த அறையை சுத்தி பார்த்தாரு சுவாமி. அந்த அறையில இந்த ராஜாவுடைய பெயிண்டிங், ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய பெயிண்டிங் ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்களை இந்த கலை ஆர்வத்தை இது பண்றதுக்காக நிறைய பேர் ராஜாவை வரைஞ்சி பரிசீலிக்கிறதெல்லாம் சகஜம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெயிண்டிங் அந்த ரூம்ல இருந்துச்சு. உடனே சுவாமி என்ன சொன்னார், அந்த பெயிண்டிங்கை அந்த செவத்துல இருந்து கலட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜாவும் உடனே சுவாமி ஏதோ சொல்றாரு போல இருக்கு. ஏதோ ஒரு அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சி அதை கொண்டு போறதுக்காக கேட்கிறாரோ நம்ம நினைச்சிட்டு ராஜாவும் அந்த பெயிண்டிங்கை அவருடைய வேலையாட்களை விட்டு கலட்ட சொல்றாரு. அந்த பெயிண்டிங்கை கலட்டிட்டு வச்சிருக்க இது பண்ணப்பா கலட்டி தனியா வச்சுட்டு இப்ப அந்த ராஜாவுடைய திவானை கூப்பிடுறாரு. அந்த சுவாமி அந்த திவானை கூப்பிடுறாரு. திவான் வந்த உடனே திவானை பார்த்து சுவாமி சொல்றாரு, இந்த பெயிண்டிங் மேல நீங்க எச்சி துப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திவான உடம்பு அப்படியே வக்குன்னு ஆகி போச்சு. அல்ல அவருக்கு மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. மகாராஜா பெயிண்டிங் மேல நம்ம எச்சி துப்ப சொல்றாரு. இவரு போச்சு, இன்னைக்கு இவரு நம்ம உயிருக்கு ஒல வைக்க போறாரு, அவ்வளவுதான், இதை நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகுறது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு அந்த திவானுக்கு அப்படி வக்குன்னு ஆகி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ராஜாவுக்கும் பயங்கரமான கோவம். ஆனா இருந்தாலும் சுவாமி விவேகானந்தர் மேல ஒரு மரியாதை இருக்கு, இதையும் பண்ணக்கூட சரி, அவர் ஏதோ காரணத்தோட செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொறுமையானதான் செய்யறாருன்னு பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்காரு ராஜா. இப்போ விவேகானந்தர் சொன்னாராம், இது வெறும் பெயிண்டிங் தான், இந்த பெயிண்டிங் ஒன்றும் உண்மை கிடையாது, ஒரு சாதாரண பெயிண்டிங். ஆனா அந்த சாதாரண பெயிண்டிங் மேல எச்சி தூப்புனா அது ராஜா மேலே எச்சி தூப்புன மாதிரி அவமரியாதை ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? உங்களுடைய திவான் அதை செய்யறதுக்கு தயாரா இல்ல, அவருக்கு அந்த தயக்கம் இருக்கு, உங்களுக்கும் அந்த அவமானம் இருக்கும்னு தெரியுது. அந்த பெயிண்டிங் மேல எச்சி தூப்புனா என் மேல எச்சி தூப்புன மாதிரி தான் அப்படிங்கிற அவமானம் உங்களுக்கும் இருக்குங்கிறது தெரியுது. ஒரு பெயிண்டிங் மேலேயே இதை செய்ய முடியல அப்படின்னா அந்த சிலையில நம்ம கடவுளை பார்க்கறதுல என்ன தவறு? இந்த சிலை அப்படிங்கிற இந்த உருவங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பக்தியை, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு வடிவம், நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வடிவம், அவ்வளவுதான். அதுல நம்ம கடவுளை பார்க்கிறோம். ஒரு சாதாரண கல்லை பார்க்கும்போது கூட நமக்கு அதுல கடவுள் தெரியணும், அதன் மனசை அதுல உருவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்களே தவிர அதுல எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுக்கு எது கண்ணில் பட்டாலும், எதுல உங்க மனசை ஒருநிலைப்படுத்த முடிஞ்சாலும் அது உங்களுக்கு கடவுள் தான். அதனால இந்த உருவ வழிபாடுல, ஐடால் வர்ஷிப்ல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு
பொட்டல அடிச்ச மாதிரி இந்த ராஜாவுக்கு புரிய வச்சார். இதைத்தான் நான் சொன்னேன், அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுங்கிற ஒரு சம்பவத்தை சுவாமி ரொம்ப தரமா அந்த இடத்துல செஞ்சுட்டாரு. சுவாமி விவேகானந்தருக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, நல்ல ஒரு ஆழ்ந்த ஞானம் இருந்துச்சு. நிறைய புத்தகங்களை படிப்பாரு, நிறைய புத்தகங்களை எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க. அப்படி சுவாமி அகண்டானந்தா அப்படிங்கிற ஒரு சுவாமிஜி அவருக்கு ஒரு புத்தகத்தை டெய்லி எடுத்து கொடுப்பாரு. பல வால்யூம் உள்ள ஒரு புத்தகம். டெய்லி லைப்ரரியில இருந்து சுவாமி அகண்டானந்தா இந்த புத்தகத்தை ஒவ்வொரு வால்யூமா எடுத்து இந்த சுவாமி விவேகானந்தருக்கு படிக்க கொடுப்பாரு. சுவாமியும் அதை ஒரே நாள்ல படிச்சுட்டு அடுத்த நாளே அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. இது டெய்லி இந்த ஒரு வால்யூம் எடுத்துட்டு போவோம், அடுத்த நாள் இது திருப்பி வரும். இந்த லைப்ரரியன் இதை பார்க்கும்போது லைப்ரரியனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரே நாள் இந்த புக்கை படிச்சு முடிச்சிடறாரா, அடுத்த நாளே கொடுத்துட்டு அடுத்த வால்யூம் எடுத்துட்டு போறாரு, இந்த புக்கெல்லாம் உண்மையிலே படிக்கிறாரா இல்ல சும்மா வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த லைப்ரரியனுக்கு இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் புக்கை ஒரே நாள்ல படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல நிறைய பக்கங்கள் கொண்டது, இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படிப்பட்டது. எப்படி ஒரே நாள்ல அவர் படிக்கிறாரு, சும்மா தான் அந்த புக்கை பார்த்துட்டு திருப்பி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த லைப்ரரியை நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த லைப்ரரியனுக்கு சுவாமி விவேகானந்தரை ஒரு நாள் நேர்ல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் லைப்ரரியன் தன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நேரடியாவே சுவாமி கிட்ட கேட்டுட்டாரு. நீங்க உண்மையில இந்த புக்கை படிக்கிறீங்களா அப்படிங்கிறத நேரடியாக கேட்க முடியாதுல்ல. ஆனால் அந்த புக்கை பத்தி இந்த சுவாமி விவேகானந்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த சுவாமி இந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ண மாதிரி இந்த புக்ல இருக்கிறத அப்படியே சொன்னார். இந்த லைப்ரரியனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஒரு புக்கை ஒரே நாள்ல படிக்கிறது, அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இவர் மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே அது ஒரு சாதாரண மனிதர் இல்ல, இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கு, ஆழமான ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கறத அந்த லைப்ரரியன் உணர்ந்துகிட்டாரு. Arise, awake and stop not until the goal is achieved. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். To consider yourself weak is the greatest sin. உன்னை பலவீனன் என்று நீயே நினைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள். அவர் வாழ்ந்தது 40 வயசு வரைக்கும் தான் இருக்கலாம். ஆனா இன்னும் 400 வருடங்கள் கழித்தும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு பல ஆழமான அற்புதமான கருத்துக்களை அவர் விவேகானந்தர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கள், அதாவது நம்மளுடைய நாடு, இந்த பாரதம் அப்படிங்கிற பூமி இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல பின்னணியில இருந்து வந்திருக்கு. நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லியவர் சுவாமி விவேகானந்தர். இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை கண்டு நம்ம பெருமைப்படணும், அதை பின்பற்றி உலகத்துக்கு வழிகாட்டணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரிதான் அடுத்து வரக்கூடிய இளைஞர்களும் இருக்கணும் அப்படின்னு அந்த இளைஞர் சக்திக்கு அவர் காட்டிய வழி அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறவர் இந்தியாவிற்கு கிடைச்ச மிக மிக பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.